என்னாச்சு மித்ரா? துணியெல்லாம் எங்க? நீயே ஒரு மாதிரி இருக்க. இல்ல, நான் பத்திரமா தான் வச்சிருந்தேன். ஆனா இப்ப போய் பார்த்தா அத காணோம். ஏய், என்ன மித்ரா சொல்ற? காணுமா? நீ சேஃபா தானே வச்சிருந்த? ஆமாங்க, ஆனா அது எப்படி காணாம போச்சுன்னு தெரியல. மித்ரா, நீ கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டே நம்பி தானே உனக்கு நான் கொடுத்தேன். இப்ப நீயே இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ நான் தான் வேணும்னு தொலைச்சிட்டேன்னு சொல்றீங்களா? நான் உங்ககிட்ட அப்படி சொன்னா இவரு நீயே எதுவும் கற்பனை பண்ணிலாம் பேசாத. டே மாப்ள, கோயிலுன்னு கூட பார்க்காம 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டா பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க? மாம்சே, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க. அதே தான்டா நானும் உனக்கு சொல்றேன். மித்ரா, நீ சொல்லு, வச்ச இடத்த எதுவும் மறந்துட்டியா? என்னங்க நீங்க? நான் என்ன ஸ்கூல் பிள்ளையா வச்ச இடத்த மறக்கிறதுக்கு? அப்ப ட்ரெஸ் எங்க? ஆனா நீங்க வினய் மித்ரா ப்ளீஸ், எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நினைச்சுக்கிறேன். என் ஆசையே இப்படிதாங்க. எனக்காக யாரு எது ஆசைப்பட்டு பண்ணாலும் அது இப்படிதாங்க நடக்கும். மித்ரா, நீங்க கோவப்படாதீங்க. வினய், நீங்களும் மித்ரா மேல கோவப்படாதீங்க, விடுங்க. ஹலோ, நாங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இன்னைக்கு சண்டை போட்டுக்குவோம், நாளைக்கு சேர்ந்துப்போம். இதுல நீ நடுவுல வந்து நாட்டாம பண்ண வேண்டாம். வினய், சாரி, நான் எந்த தப்பான நோக்கத்தோடையும் சொல்லல. நான் கிளம்புறேன் வினய். ஏய் மித்ரா, என்ன மித்ரா, பாவம் அவகிட்ட இப்படியே பேசின. இப்ப பாரு ஹர்ட் ஆயிட்டேன். என்ன மித்ரா நீ? மாம்ச சொல்லியா? ரஞ்சிகா, ரஞ்சிகா. வாவ், ஹே ஹாய், ஹேப்பி பர்த்டே. Thank you தன்ஷிகா. ஹேப்பி பர்த்டே. Thank you, thank you. ஹேப்பி பர்த்டே தன்ஷிகா. Thank you. இந்தா வாங்கிக்கோ. Thank you so much. என்ன வினய், இப்படி ஷாக் கொடுத்துட்டே இருந்தா நான் எப்படி தாங்குவேன்? ஏய், இங்க பாரு தன்ஷிகா, இன்னைக்கு உன்னோட டே, ஜாலியா என்ஜாய் பண்ணோம், சரியா? Thank you so much வினய். You are the best. சரி சரி, ரொம்ப புகழாத. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்களோட போய் என்ஜாய் பண்ணு. என்ன மாமா இதெல்லாம்? இதெல்லாம் யார் ஏற்பாடு பண்ணது? என்ன கேட்கற? எனக்கு எப்படி தெரியும்? தயவு செஞ்சு என்ன இதுல கோத்துட்றாத. உன் புருஷன் தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிருப்பான். பாரு, காட்டுல இருக்க வேண்டிய வானரெல்லாம் இங்க வந்து குதிச்சிருக்கு. எப்ப வந்ததுக்கு எப்படி வந்ததுன்னே தெரியல. வர இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு சார். ஓகே, எல்லாம் பக்காவா இருக்குல்லையா? பக்காவா இருக்கு சார். தேங்க்யூ. ஆமா, லஞ்சுக்கு எங்க சொல்லிருக்கீங்க? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருந்தோம், ஆல்ரெடி டெலிவரி பண்ணிட்டாங்க, வந்து ரெடியா இருக்கு. சரி, ஓகே, நீ போய் எல்லாம் எடுத்து வைங்க. ஓகே சார். நம்ம எல்லாம் போய் கேக் கட் பண்ணலாம். சரி, வாங்க 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 போலாம். இன்னும் எங்க நிக்கிறப்போ புரியுதம்மா, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. அப்படியே இல்லம்மா, அவன் உன்னை தப்பு சொல்ல. தன்சிகோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்கிறப்போ அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகி பேசிட்டா. இதுல பெருசா எடுத்துக்காதம்மா. அவ வெறும் கெஸ்டா இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. அவ நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப வஸ்டா இருக்கு. அதான் எனக்கு இப்ப பிரச்சனையா இருக்கு. அவதான் ரொம்ப கீழ்த்தரமா போய் 3rd கிரேட் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படி என் மேல ஒரு பழிய போட்டு என் பேரை கெடுத்து வினய் கிட்ட இருந்து என்ன பிரிக்கணும். அதுதான் அவளோட நோக்கம். இவருக்கும் அது புரியாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. எனக்கு இது என்னன்னே புரியல மாமா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவன் சப்போர்ட் எல்லாம் பண்ணி பேசலம்மா. என்னன்னா, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறமும் அவன் வந்து அவளுக்காக பறிஞ்சு பேசுறான்னா கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்குமா. அதனாலதான் அவன் பேசுறான். இல்லன்னா மாப்பிள்ளை இப்படி எல்லாம் பேசுற ஆள் இல்லம்மா. அப்போ அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க மாமா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். பொண்டாட்டி கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன காரணம் இருக்க முடியும்? நீ கோவப்பட்டாலும் சரி, காயப்பட்டாலும் சரி, எனக்கு அவதான் முக்கியம்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி என்ன ரகசியம் அவங்களுக்குள்ள இருக்கு? சொல்லுங்க மாமா. அதாம்மா, அத வந்தா சொல்ல மாட்டேங்கிறானே. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். மண்ணாங்கட்டி, அதெல்லாம் ஒரு காரணமும் இல்ல. நான் சொல்லட்டுமா என்னன்னு? அவரு இன்னும் அந்த பொண்ண மறக்கல. அவ மேல இவருக்கு இன்னும் அந்த ஈர்ப்பு இருக்கு.
அதனாலதான் சொந்த பொண்டாட்டி புள்ளைய தாண்டி அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாரு. இதுதான் காரணம். ஐயோ வேற எப்பவும் போல அவனை தப்பாவே நினைக்கிறாளே. இவ தப்பா நினைப்பான்னு தெரிஞ்சும் இவன் ஏன் திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிட்டு இருக்கான்? பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இதோ பாருங்க மாமா, நீங்க என்ன தடுக்கணும்னு நினைக்காதீங்க. தன்சிகா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் அவ கூட போராடிக்கிட்டு நான் நல்லவன் நிரூபிச்சுக்கிட்டு என்னால இங்க இருக்க முடியாது. நான் போறேன் மாமா. சித்ரா சொன்ன கேளு. அவளை பத்தி தெரிஞ்சிருந்து அவதான் பண்ண மேல பழிய போட்டா அவளால் எப்படி தாங்க முடியும்? அதுவும் இல்லாம இந்த வீட்டுல யார் இருப்பா, யார் இருக்கணும்னு முடிவு பண்ற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்லன்னு சொல்லியிருக்க. அப்ப அவ யாரா? உன் பொண்டாட்டி இல்லையா? அவளுக்கு இந்த வீட்டுல உரிமை இல்லையா? யோ மாம்சு, டேய் மாப்ள, ஏற்கனவே இந்த மாதிரி புரிஞ்சுக்காம ஒரு பிரச்சனை பண்ணிதா 6 வருஷமா அவளை பிரிஞ்சிருந்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டேன். மறுபடியும் ஆண்டு இந்த மாதிரியே பண்ற மாப்ள. உனக்கு எவ்வளவு தூரம் சொன்னேன். தன்சிகா வந்தப்பே நான் உங்ககிட்ட சொன்னேன் அவளால பிரச்சனையாகும், அவளை அனுப்பிடுன்னு. கேட்டியா நீ? இப்ப பாத்தியா, ஒரு நாள் கிளம்புறேன்னு வந்தவ இங்கேயே டேரா போட்டுட்டா. இந்த வீட்டுல இருக்க வேண்டிய வீட்டு விட்டு கிளம்புறேன்னு இருக்கா. ஏன்டா இப்படி பண்ற? தயவு செஞ்சு வாடா, வந்து அவகிட்ட பேசுடா, அவளை சமாதானப்படுத்து வாடா. டேய் என்னதான்டா யோசிக்கிற? இல்ல மாம்சு, அதான் அவ அவ்வளவு கோவமா இருக்கன்னு சொல்றல்ல, அப்புறம் என்னால என்ன பண்ண முடியும்? நான் என்ன சொல்லி அவளை தடுத்து நிறுத்த முடியும் சொல்லு? டேய் ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தணும்டா, ஏதாவது சொல்லு. ஆனா அவ இங்கிருந்து போக கூடாது. அவ இந்த வீட்டு விட்டு போனா அவ்வளவுதான்டா. டேய் மாப்ள, சொன்னா புரிஞ்சுக்கூடா. நீங்க 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாதுடா. அவளை விட்டு பிரியறதுக்காக நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படலடா. என்ன, தயவு செஞ்சு வாடா, அவகிட்ட வந்து பேசுடா மாப்ள. மாம்சு, எனக்கு எல்லாமே புரியுதியா? எனக்கு மித்ராவோட மனநிலைமை என்னன்னு நல்லா தெரியும். இங்க பாரு மாம்சு, எனக்கு என்ன ஆனாலும் சரி இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் மித்ரா தான் மாம்சு என் பொண்டாட்டி. நான் என்னைக்குமே அவளை விட்டு கொடுக்க மாட்டேன் மாம்சு. ஆனா இது மட்டும் ஏன் மித்ராவுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. அவளுக்கு சந்தேகம்யா, எங்க நான் தன்சிகா விரும்புறோன்னு முட்டாள் மாதிரி சந்தேகப்பட்டு இருக்கா. அதனாலதான் அவ இப்படிலாம் கோவப்படுறா. இதுல ஏன் தப்புன்னு இருக்கு மாம்சு? எல்லாமே அவ தப்பு தானே. டேய் நீ எப்பதான்டா புரிஞ்சுக்க போற? என்னமோ உன் மேல தப்பே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்குடா. அந்த தன்சிகா வேண்டாம் வீட்டு விட்டு அனுப்ப மாட்டேங்கிற. கேட்ட ஏதாவது விவரத்தை சொல்றியா? சொல்ல மாட்டேங்கிற. அந்த பொண்ணுக்காக துலாபாரம் கொடுக்குற, பர்த்டே கொண்டாடுற, அது பண்ற இது பண்ற, வீட்டை டெக்கரேட் பண்ற, இப்படி எல்லாம் பண்ண யாருக்கிட்ட சந்தேகம் வராது? என்னையா நீ இப்படி பேசிட்டு இருக்க? கொஞ்சமா என்ன புரிஞ்சுக்க மாம்சே. தன்சிகாவை நான் இங்க தங்க வைக்கிறதுக்கு வேற காரணம் இருக்கு தெரியுமா? சரி, அந்த காரணம் என்னன்னு சொல்லு. அந்த காரணம் நியாயமா இருந்தா மித்ரா ஒத்துக்குவா, வேணானா சொல்ல போறா. சொல்லி தொலையாண்ட அந்த காரணம் என்னன்னு. இல்ல மாம்சே, அது இப்போதைக்கு என்னால வெளிப்படையா சொல்ல முடியும், சொல்லவும் மாட்டேன். டேய் மாப்ள, இப்படி சொன்னா என்னடா அர்த்தம்? உண்மை என்னன்னு சொல்லுடா. இதை பாரு மாப்ள, எனக்கு உன்னை பத்தி தெரியும்டா. நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நான் உன்னை நம்புறேன். ஆனா ஒரு பொண்ணு வீட்டுல கொண்டு வந்து தங்க வச்சுட்டு அனுப்ப மாட்டேங்கிற. அவளை ஏன் தங்க வைக்கிற? அவ எதுக்கு தங்குறா? அதை உன் பொண்டாட்டி கிட்ட கூட சொல்லணும் எப்படிடா? அவ என்னடா நினைப்பா? சொல்லுடா பாக்கலாம். அக்கம் பக்கத்துல 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க, அதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டியா நீ? டேய் மாப்ள, அவ ஏன்டா இங்க இருக்கா? உண்மையை சொல்றா, தயவு செஞ்சு சொல்றா. யோ மாம்சே, இப்ப என்னதான் பண்ண சொல்ற? டேய் போய் உன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறா. சமாதானப்படுத்தினா எப்படி மாம்சே? தானியா, தானியா, இந்த தைரியம் இந்த வீட்டுக்குள்ள வினய், வினய், விடுங்க வினய். ஏய் வெளில போடா சொல்றல. வினய் என்ன தப்பா நினைச்சிருக்கீங்க? வெளில போடா. வினய், ஏய் உன் நாடகத்துல நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. மரியாதை இங்க இருந்து வெளியில போயிட்டுனா உடம்புல உயிர் இருக்கும், இல்லனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போடா வெளில. வினய், நான் எதுக்கு போனேன் வினய்? எனக்கு சொந்தமான ஒண்ணு இந்த வீட்ல இருக்கு. என்னது? என்னடா சொல்ற? உனக்கு சொந்தமானதா? வினய், மரியாதை கேளுங்க. ஏய் வினய், போடா. ஏய் விடு மாம்சே. யாரையா பிரச்சனை பண்றது? நான் பிரச்சனை பண்றேனா? தோ இவன் தான் பிரச்சனை பண்றதுக்கு இங்க வந்திருக்கான். மாம்சே, இவனுக்குலாம் எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் இருந்தா இந்த வீட்டுக்கு அவன் வருவான்? இவனை நான் என்ன பண்றேன்? ஐயோ வினய், போதும் ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேக்குறேன். பசங்கெல்லாம் பயப்படுறாங்க. இருங்க பேசிக்கலாம். ஏய் என்ன இவங்கிட்ட போய் பேச வேண்டியது என்ன இருக்கு? இங்க பாரு, மரியாதை அவனை வெளில போக சொல்லு. ஏய் வெளில போடா. நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு சொந்தமானதை கொடுத்துட்டா நான் போயிட்டே இருப்பேன். நான் இல்லைன்னு சொல்லல. இனிமேல அவளை நல்லபடியா வளர்ப்பீங்கன்னு நல்லாவே தெரியும். அதுல எனக்கு எல்லா அளவும் சந்தேகம் இல்ல.
ஆனா என்ன இருந்தாலும் தானியா என்னோட பொண்ணு, என்னோட ரத்தம். ஏற்கனவே அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இப்ப அப்பாவும் இல்லாம பண்ணிட்டீங்கன்னா இப்படி எல்லாம் இருக்கணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா மித்ரா? இங்க பாருங்க மித்ரா, நல்லதோ கெட்டதோ தானியா என் கூடவே இருக்கட்டும். அதான் அவளுக்கு நல்லது, அதான் அவளுக்கு பாதுகாப்பும் கூட. என்ன உங்க கூட இருக்கிறது தானியாவுக்கு பாதுகாப்பா? பாதுகாப்பு பத்திலாம் பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்க சிந்தனை செயல் எல்லாமே தப்பு, எல்லாமே அழுக்கு. உங்க கூட இருந்தா தானியாக்கு பாதுகாப்பு இல்ல, ஆபத்து தான். நீங்க வேணா அவளை பெத்திருக்கலாம், ஆனா அவளை வளர்த்ததுன்னா என்னால உங்களை நம்பி தானியாவை அனுப்ப முடியாது. நீங்க முதல்ல கிளம்புங்க. மித்ரா, நீங்க என்ன நம்பலன்னு நல்லாவே தெரியுது. நீங்க என்ன நம்பணும்னு எந்த அவசியமும் இல்ல. எதுக்கு இப்ப தேவையில்லாம ஆர்கியூமெண்ட்? என் பொண்ணு என் கூட அனுப்பிடுங்க, நான் பேசாம போயிட்டே இருக்கேன். மரியாதையா வெளியில போங்கன்னு சொல்லிட்டேன். இல்ல நான் அசிங்கப்பட்டு தான் போவேன்னு சொன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன நடந்தாலும் சரி, என் பொண்ணு இல்லாம என்னால இங்க இருந்து போக முடியாது. இதுக்கப்புறம் எடுத்துக்க மித்ரா, உங்கள்கிட்ட தனியா பேசணும். வா வான்னு சொல்றல, பயப்படாது. வா. ஆனா ஒண்ணு மித்ரா, உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லிக்கிறேன். நான் வெளியே வந்திருக்கிற இந்த கொஞ்ச நாளைக்காவது என் பொண்ண நான் அப்பப்போ வந்து பாத்துட்டு போலாமா மித்ரா? அதுக்கு மட்டுமாச்சும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க ப்ளீஸ். தானியா உங்க பொண்ணு, அவளை எப்ப வேணா வந்து பார்த்து பேசிட்டு போக உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. கண்டிப்பா வரலாம். ரொம்ப நன்றி மித்ரா. எனக்கு தெரியும் மித்ரா, நான் தானியாவை கூட்டிட்டு போறேன்னு சொன்னா நீ என் கூட அனுப்பி வைக்க மாட்டேன்னு நல்லாவே தெரியும். எது எப்படியோ நான் இங்க வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. தானியா, அப்பா கிட்ட வாடா. ஆடா. தானியம்மா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இனிமே உனக்கு அப்பா அம்மா சொந்தம் எல்லாமே மித்ரா அம்மா தான். நீ தைரியமா இருக்கணும், சரியா? அப்பா உன்னை அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறேன். அப்பா இப்ப கிளம்புறேன். அப்ப நான் இப்ப கிளம்புறேன் மித்ரா. உங்களுக்கு ரொம்ப நன்றி. வரேன் தானியா. ஓடா. தேங்க்யூ மித்ராமா, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரிடா செல்லம், யாரு வந்து கேட்டாலும், ஏன் உங்க பாட்டியே கேட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா. நீ என் வயித்துல பிறக்கலனாலும் நீயும் என் பொண்ணு மாதிரி தான்டா. சரி வா, உள்ள போலாம். வா. மாம்சு, பாத்தியா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானு? எதெல்லாம் நடக்கும்னு நினைச்சு பயந்தோமோ அதெல்லாம் ஓனா நடக்க ஆரம்பிக்குதியா? டேய் விடுறா, அந்த பொண்ணு அவங்க அப்பா கூட போக பயப்படுறா. அதனாலதான் அவளை இங்கேயே இருக்க சொன்னா. இருந்துட்டு போகட்டும் இப்ப என்ன? யோ, அதுக்கு இல்லையா, தானியாவை யூஸ் பண்ணி அவன் எப்படியாவது வீட்டுக்குள்ள வரதாயா பாப்பான். உங்களுக்குலாம் அது புரியுதா இல்லையா? டேய், அது மித்ராக்கு தெரியாதா?
என்ன தர்ஷிகா, ஏன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க? இல்ல வினய், உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. எனக்கு 3 வயசு இருக்கும்போதே என் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. தாய் பாசம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. என்னை வளர்த்தது எல்லாமே எங்க அப்பா தான். நான் தாய் பாசம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் உன்கிட்ட தான் உணர்ந்தேன் வினய். நீ மட்டும்தான் இந்த உலகத்துல என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்ட. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல கடைசி காலகட்டத்துல உன்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன். வினய், நான் உன்னை ஆசைப்பட்டுட்டா அந்த அடைய எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். உன்னை அடையறதுக்காக நான் என்ன விலை வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். எது என்ன ஆனாலும் நீ எனக்கு மட்டும்தான் வினய். இவனு தூங்காம அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கா. கம்பெனிக்கு போறாரா? நாமளும் இவ அளவுக்கு இறங்கி போக கூடாதுன்னு ஒவ்வொரு தடவையும் பொறுமையா போனா இந்த தன்சிகா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. இதை இப்படியே விடக்கூடாது. நம்ம ஏதாவது அதிரடியா பண்ணியே ஆகணும். மித்ரா, சாரிம்மா, தண்ணி குடிக்க வந்து ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருந்தது, அதான் வந்தேன். நீ தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? என்னத்த மாமா சொல்றது? தூக்கம் வந்தாதானே. ஏன், என்னாச்சு? என்ன மாமா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடந்ததுன்னு நீங்க பாத்துட்டு தானே இருந்தீங்க. என்னமா பண்றது, பாவம், சின்ன வயசு, வாழ வேண்டிய வயசு. அந்த பொண்ணுக்கு பாத்தியா உடம்புல இப்படி ஒரு வியாதி. நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா மாப்பிள்ளைய பத்தி நினைச்சு பாரு. பழகுன பொண்ணு, ஃப்ரெண்டு வேற, அவளுக்கு இப்படி ஒரு வியாதின்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். மாமா போதும் ப்ளீஸ். ஏமா? இனி ஒரு வார்த்தை அந்த தன்சிகா பாவம்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. எனக்கு கடுப்பா இருக்கு. என்னம்மா பாவமா அந்த பொண்ணு? அவ பிரெயின் டியூமரால கஷ்டப்பட்டு இருக்கா, அவளை போய் இப்படி சொல்றிய? ஐயோ மாமா, நீங்களும் அவ நாடகத்தை நம்பிட்டு இருக்கீங்க. அவளுக்கு பிரெயின் டியூமர்லாம் இல்ல. மித்ரா, நான் கூட உன்னை சாதாரணமா தான் எடை போட்டுட்டேன் போல. நானே பெரிய கேடி, ஆனா நீ என்ன விட பெரிய கேடியா இருக்க போல இருக்கே. எப்படி எப்படி என் ரூம்குள்ள வந்து எனக்கு தெரியாம என் ரிப்போர்ட் காப்பீஸ் எல்லாம் எடுத்து வினய் கிட்ட உண்மையாவே நான் யாருன்னு நிரூபிக்க போறியா? சாதாரணமா இங்கே ஊர் நாட்டுல பிறந்து வளர்ந்து இப்ப வெறும் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற உன் மூளையே இந்த அளவுக்கு யோசிக்குதுன்னா, யுஎஸ்ல பிறந்து வளர்ந்து அங்க டாப் யூனிவர்சிட்டில படிச்சு டாப் யூனிவர்சிட்டில ஒர்க் பண்ண என் மூளை எந்த அளவுக்கு யோசிக்கும்? மித்ரா, இப்ப வரைக்கும் எனக்கு உன்னை பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருந்துச்சு. ஆனா நீ எப்ப இப்படி என்கிட்ட மோதணும்னு முடிவு பண்ணியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னை ஈஸியெல்லாம் வினய் கிட்ட இருந்து பிரிக்க போறது இல்ல செல்லம். என் கண்ணை குத்த ஓங்குற உன் விரல வச்சே உன் கண்ணை குத்துறேன்டி. வேண்டாம் தன்சி, நான் உன்னை பாத்துக்கிறேன் தன்சி. என்ன வேணும் தன்சி? அது வேணுமா தன்சி, இது வேணுமா தன்சின்னு உருகுறாரே. அப்புறம் அவ எப்படி போவா வெளியில? ஐயோ, அவன் முருகலம்மா, பாவம், அவனுக்கு தெரியாத அவன் பிரார்த்தனை பண்றான்னு. அதனாலதான் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். மாமா, நாம ஏன் அவ வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொல்லணும்? ரூமை விட்டு வெளியில போனாலே சரியா இருக்குமே. அந்த டைம்ல நம்ம எடுத்துடலாம். ஆமா, கரெக்ட். ரூம் விட்டு வெளியில வந்து எடுத்துடலாம். ஆனா எங்க வர, ரூம்குள்ளேயே தானே உட்காந்துருக்கா. அவ ரூம் விட்டு வெளியில வரனா மாப்பிள்ளை வீட்டுல இருக்கணும், அப்பதானே வர. இல்லாட்டி எங்க வர? மாமா, அவளை டைவர்ட் பண்ண காரணம் கிடைச்சாச்சு. என்ன காரணம்? வினய் தான். வினயா? என்னம்மா சொல்ற? மாமா, நீங்க நேரா அவ ரூமுக்கு போங்க. அவகிட்ட உன்னை வினய் கூப்பிடுறாரு, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமான்னு சொல்லுங்க.
எப்படியும் அவ வினைய பார்க்க வெளியில வருவாள்ல. ஆ, சரி. ஐயோ என்னம்மா, மாப்பிள்ள தான் வீட்டுல இல்லையே, வெளியே போயிருக்கானே, அப்புறம் எப்படி சொல்ல முடியும் மாப்பிள்ள கூப்பிடுறான்னு? ஐயோ மாமா, அதான் மாமா நம்ம மெயின் பாயிண்ட். என்ன பாயிண்ட்? அவ வினைய தேடி வீடு ஃபுல்லா சுத்துவாள்ல, அதுலயே நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த டைம்ல நான் அவ ரூம்குள்ள போய் நமக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன சொல்றீங்க மாமா? சூப்பரமா, நீ புத்திசாலித்தனமா யோசிக்கிற. நான் தான் அப்படி யோசிக்காம விட்டுட்டேன். நான் ஒண்ணு பண்றேன், நீ சொன்ன மாதிரி அவளை வெளியில அனுப்புற, நீ உள்ள போயிரு. வினய் எங்க போயிருப்பான்? நம்மள வர சொல்லிட்டு இப்ப ஆளையே காணுமே. இவ்ளோ யோசிக்கிறதுக்கு பேசாம அவருக்கே போன் பண்ணி கேட்டா என்ன? ஹலோ வினய். ஹலோ, சொல்லு தன்ஷிகா, என்ன விஷயம்? என்ன விஷயமா? நீங்க எங்க இருக்கீங்க? நான் முக்கியமா ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு, அதுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலா உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் ஒரு ரூம் வரைக்கும் வந்தேன். ஆனா நீ ரெஸ்ட் ரூம்ல இருந்தியா, அதான் சரி அப்புறமா போன்ல சொல்லிக்கலாம்னு வந்துட்டேன். அப்போ நீங்க என்கிட்ட பேசணும்னு வர சொல்லியா? இல்லையே, ஏன்? ஓஹோ, அப்போ என்ன பொய் சொல்லி டைவர்ட் பண்ணி என் ரூம்ல ஏதோ சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கே. தன்ஷிகா, தன்ஷிகா. சரி வினய், நான் கூப்பிடுறேன். பாய். மித்ரா வா. என்னாச்சு? போன விஷயம் என்னாச்சு? அவளை பார்த்ததும் பயத்துல நான் இங்க ஓடி வந்துட்டேன். அவனும் பார்க்கலையே? அதெல்லாம் ஒண்ணு பார்க்கல மாமா. நான் உள்ள இருக்கிறது கூட தெரியாம ரூம் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கா. அது எப்படி? எவ்வளவு பெரிய ரூம் அவளுக்கு தெரிய போச்சு. சரி தெரிய போச்சு, பரவாயில்ல. இப்ப அதுவும் முக்கியம். போன விஷயம் என்னாச்சு? காட்டு காட்டு. வேற என்ன மாமா, இதெல்லாம் உண்மையா இல்ல டூப்ளிகேட்டான்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணு. எனக்கு தெரியும், என் கையில கொடுக்குற, நீயே செக் பண்ணுதா? ஐயோ, எனக்கு இதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. மாமா, நம்ம நினைச்சதெல்லாம் சரிதான் மாமா. அவ பயங்கரமான கேடிதான். அவ கேடிதா? இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? டூப்ளிகேட்டா? ஆமா மாமா, அவ வச்சிருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே டூப்ளிகேட் தான். மொத்தமா ஃபேக் டாக்குமெண்ட்ஸ். பாருங்க. பாத்தியாமா, டூப்ளிகேட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லா தலையிலும் மிளகா அரைச்சிட்டு இருந்திருக்கா. இப்பதான் தெரிஞ்சிருச்சு. இப்ப என்னமா பண்ணலாம் சொல்லு? இதெல்லாம் வினய் கிட்ட காட்டி அவ சுயரூபம் என்னன்னு காட்டணும் மாமா. சரி, அவங்ககிட்ட காட்டலாம். ஆனா அவங்ககிட்ட என்னன்னு சொல்லி காட்டுறது? அவன் தான் இவளை நம்பிட்டு இருக்கானே. நாம சொன்னா நம்புவானோ நம்ப மாட்டானோ? இல்ல மாமா, அதுக்கு நான் வேற பிளான் வச்சிருக்கேன். என்ன? நாம இத வினய் கிட்ட வேற மாதிரி பிளானோட தான் கொண்டு போகணும். வேற மாதிரி பிளானா? மாமா, வினய் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வாங்க. சரிம்மா. ஒரு நிமிஷம். இத பாருங்க. இவ ஒரிஜினல் பிளட் குரூப் பாஸ்போர்ட்ல என்ன இருக்குன்னு பி நெகட்டிவ். ஆனா ஸ்கேன் ரிப்போர்ட்ல பாருங்க ஏபி பாசிட்டிவ். அது எப்படிங்க? இவங்க உடம்புல பி நெகட்டிவ் ரத்தம் ஓடும்போது மூளையில மட்டும் வேற ரத்தம் ஓட முடியும்? அது மட்டும் இல்ல,
அதுல பாருங்க, ஸ்கேன்ல அவங்க டேட் ஆஃப் பர்த் எப்பவோ போட்டிருக்காங்க. அப்போ நீங்க 2 நாளைக்கு முன்னாடி கூட பர்த்டே கொண்டாடினீங்கல்ல, அது என்னங்க? சொல்லுங்க, இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்ல, இது எல்லாமே போய். இது என்னோடதே இல்ல. எனக்கு உண்மையாவே பிரெயின் டியூமர் இருக்கு. இதுக்கு மேல நீ மித்ரா, என்ன பண்ற நீ? இன்னொரு முறை உனக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு சொன்ன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்னோட பிளட் குரூப் AB பாசிட்டிவ் தானே மித்ரா சொன்னாங்க. என்னோட ஒரிஜினல் பிளட் குரூப் B நெகட்டிவ். பாருங்க. பாஸ்போர்ட்லயும் அதான் போட்டிருக்கு, ஸ்கேன் ரிப்போர்ட்லயும் அதான் போட்டிருக்கு. இல்ல வினய், இவ போய் சொல்றா. இது ஏதோ டூப்ளிகேட் மாதிரி தெரியுது. இவள நம்பாதீங்க. என்ன மித்ரா, நான் இவ்ளோ ஆதாரத்தை காட்டுறேன், இப்போ நான் போய் சொல்றேன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. என் பிளட் குரூப் என்னன்னு எனக்கு தெரியுமா இல்ல உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஹே, நடிக்காதரி. இதுவும் உன் பிளான்னு எனக்கு நல்லாவே தெரியும். மித்ரா, நீங்க தான் நடிக்கிறீங்க. உங்களுக்கு என் மேல ஏன் இவ்ளோ கோவம் வெறுப்பு? இல்ல, நான் அப்படி என்னதான் பண்ண உங்களுக்கு? இங்க பாருங்க வினய், நீங்க சொன்னீங்கன்றதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். கடைசி காலத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். வினய், என்ன வினய் இதெல்லாம்? ஹே, இங்க பாரு. நீ நடிச்சு வினய வேணா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. எனக்கு நல்லாவே தெரியும் இது டூப்ளிகேட். நீ ஏமாத்துறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வினய், இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. உங்களெல்லாம் போய் சொல்லி ஏமாத்தணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு மித்ரா? நான் எதுக்கு வினய் அப்படி எல்லாம் பண்ணணும்? உங்க வைஃப் என்னென்னமோ பேசுறாங்க, நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்களா? சரி, அப்ப ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா வர மாட்டேங்கிற? வா, செக் பண்ணிட்டு வந்துடலாம். அதுல என்ன பிரச்சனை உனக்கு? நீங்க அக்கறையா கூப்பிட்டு இருந்தா நான் வந்திருப்பேன் மித்ரா. ஆனா நீங்க என் மேல சந்தேகப்பட்டு கூப்பிடுறீங்க. உங்களுக்கு நான் சாக போறேன்றத நிரூபிக்க நான் ஏன் இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? பாத்தியா வினய், இதுக்கு தான் நான் யாருக்குமே தெரிய வேணாம்னு சொன்னேன். கடைசி காலத்துல கூட எனக்கு நிம்மதி இல்லையே. ச்சே. ஆரம்பிச்சிட்டா நாடகத்தை. வினய், தயவு செஞ்சு இவள நம்பாதீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்க, நம்ம செக் பண்ணி பாத்துடலாம். போதும், நிறுத்து மித்ரா. என்ன மித்ரா, இப்ப தன்ஷிகா வச்சிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் தான் டூப்ளிகேட் சொல்ல வரியா? ஆமாங்க, அவ காட்டுறது எல்லாமே டூப்ளிகேட் தான். எனக்கு என்னமோ அப்படி தோணல. தன்ஷிகாவோட டாக்குமெண்ட்ஸ் தான் ஒரிஜினல் மாதிரி இருக்கு. நீ வச்சிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் தான் டூப்ளிகேட் மாதிரி இருக்கு. என்ன மித்ரா அதெல்லாம்? எதுக்காக இப்படி நடந்துக்கிற? வினய், விடுங்க. அவங்களுக்கு நான் இங்க தங்குறதுல விருப்பம் இல்ல போல. அதான் அவங்களா ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. என்ன கார்த்திக், என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என்கிட்ட சொல்லுங்க. தன்சிகா, நீங்க பாட்டுக்கு வந்து என்னென்னமோ பேசுறீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாவே விஷயத்துக்கு வரேன். சொல்லுங்க. உங்களுக்கு மித்ரா வேணும், அதே நேரத்துல எனக்கு வினய் வேணும் இல்லையா? ஆஃப் கோர்ஸ். அப்போ நம்ம 2 பேரோட இலக்கு ஒண்ணுதான். ஆமா தன்சிகா, சொல்லுங்க. அப்புறம் என்ன கார்த்திக், நம்ம 2 பேரோட இலக்கு ஒண்ணுங்கிறப்போ நம்ம இதுல சேர்ந்து ஏன் ஒர்க் பண்ண கூடாது? என்ன கார்த்திக் யோசிக்கிறீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தன்சிகா. இருந்தாலும் கொஞ்சம் புரியுது கார்த்திக். ஆனா நீங்க மட்டும் என்னதான் இதுல தனியா போராடினாலும் வினய் மித்ரா கூட இருக்கிற வரைக்கும் மித்ராவை உங்களால அடையவே முடியாது. சேம், மித்ரா வினய் கூட இருக்கிற வரைக்கும் என்னாலையும் வினய அடையவே முடியாது. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்துல பிளான் பண்ணா மட்டும்தான் நாம நினைச்சது நடக்கும். ஓகே தன்சிகா, எனக்கு இந்த டீல் ஓகே. எனக்கும் அந்த வீட்டில் ஆள் ஒருத்தர் வேணும். ஸோ
இனிலிருந்து நம்ம 2 பேர் சேர்ந்து இந்த பிளான் ஒர்க் அவுட் பண்ணலாம். சூப்பர் கார்த்திக். ஓகே தன்சிகா, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? பிளான் இல்லாம உங்களை பார்க்க வர அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் இல்ல கார்த்திக். சரி சொல்லு. முதல்ல உங்க பொண்ணு மித்ரா கிட்ட இருந்து எப்பயாவது பிரிச்சு கூட்டிட்டு வந்துருங்க. அது எப்படி முடியும்? அதான் மித்ரா தானியாவை தரமாட்டேன்னு சொல்லிட்டால. அது மட்டும் இல்லாம தானியாவை என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அப்புறம் எப்படி இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்? அட என்ன கார்த்திக் நீங்க, அவ தரமாட்டான்னு சொல்லிட்டா நீங்க தான் தானியாவோட அப்பா இல்லங்கிற மாதிரி ஆயிடுமா என்ன? அது எப்படி இல்லாம ஆகும்? அப்புறம் என்ன கார்த்திக், என் பொண்ணை என்கிட்ட கொடுங்கன்னு லீகலா ஒரு லாயரை பிடிச்சி வந்து கேளுங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான் தன்சிகா. தானியாவை நான் கூட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அதனால எனக்கு என்ன யூஸ் இருக்கு கார்த்திக்? நம்மளோட வெப்பனே இப்ப தானியா மட்டும்தான். வெப்பனா? புரியல. அது வேற ஒண்ணும் இல்ல கார்த்திக். மித்ரா தானியாவை அளவு கடந்து நேசிக்கிறா. இப்ப மட்டும் தானியாவை நீங்க அவகிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மித்ரா கண்ணுக்குட்டிய தேடி வர பசு மாதிரி தானியாவை தேடி உங்க பின்னாடியே வருவா. அந்த நேரம் பார்த்து நீங்க மித்ராவை கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்க. மித்ரா இல்லாத இடத்த வினய் கிட்ட நான் ஃபில் பண்ணிக்கிறேன். தன்சிகா, எனக்கு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. நம்ம இந்த பிளானை ஒன்னா சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். டீல்? டீல். அப்புறம் எப்ப வந்து தானியாவை கூட்டிட்டு போறீங்க?